நாளை இந்த நாளை இதற்கு மேல் மோசமாக வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. இந்த கருப்பு சனிக்கிழமை தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கரூர் அரசு மருத்துவமனையில் மட்டும் தற்போது வரை 23 சடலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தியை ஹேண்டில் செய்வதே ரொம்பவும் உணர்ச்சி விடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. விஜய் பரப்புரை கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரைக்காக அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தில் மக்கள் வெள்ளத்தில் அவரது வாகனம் நடந்து வந்தது. அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஏறக்குறைய இந்த காட்சிகளை பார்க்க முடியுமா? சாம்ரன், ஜெரி அவைலபிள்? ஜெரி இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஜெரி, இந்த நம்பர்ஸ் 23ங்கிறது இப்ப வரைக்கும் அரசு மருத்துவமனைகள்ல மட்டுமே 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற தகவல் நமக்கு ஏதாவது இருக்கா? நெல்சன், தனியார் மருத்துவம் மொத்தமாக 29 பேர் மரணம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம இப்போ கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த விஜய் பேசியதுக்கு அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் கூட 4 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. காரணம், காலையிலிருந்து அதிகப்படியான வெயில், டீஹைட்ரேஷன் என்று சொல்கிறார்கள். தண்ணீர் குடிப்பதற்கான சூழல் இல்லை, சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று விட்டால் விஜயை பார்க்க முடியாமல் சென்று விடுமோ என்ற சூழலிலேயே பெற்றோர்களும் சரி, குழந்தைகளை அழைத்து வந்தவர்களும் சரி, ஒரே இடத்திலேயே காலையிலிருந்து மாலை வரை வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் நகர முடியாத சூழலில் தண்ணீர் குடிக்க முடியாமலும் அதிகப்படியான வெயில் காரணமாகவும் இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மயக்கம் அடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். செல்லக்கூடியவர்கள் பாதி வழியிலையும் சரி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகும் சரி, இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஏராளமான ஆம்புலன்ஸுகள் அவர் பேசக்கூடிய அந்த பகுதிக்கு வந்ததை நம் செய்தி வாயிலாக காணொலிகளாக பார்த்திருப்போம். அவர்கள் சாதாரணமாக மயக்கமடைந்திருப்பார்கள் என்று தான் அனைவரும் எண்ணினார்கள். ஆனால் விஜய் பேசிவிட்டு அந்த சம்பவ இடத்திலிருந்து சென்ற பிறகுதான் ஒவ்வொரு தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. 4 மருத்துவமனை, 3 தனியார் மருத்துவமனை, ஒரு அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். முதற்கட்ட தகவலாக ஒரு நபர் மட்டுமே உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருப்பதாகவும் மட்டுமே இந்த தகவல் வெளியாகி வந்தது. ஆனால் ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு வாட்டி 5க்கும் மேற்பட்டோர் உயர்ந்தே கொண்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுபாஷ் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கரூர் அரசு பொது மருத்துவமனையில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். இங்கே குவையல்களாக அடுக்கி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசாரும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இங்கே கரூரில் இருக்கக்கூடிய 4 மருத்துவமனைகளில் கரூர் அரசு பொது மருத்துவமனை மட்டுமே உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் குழந்தைகளுடைய உறவினர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இங்கே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கே உச்சக்கட்ட பதட்ட நிலை இருக்கிறது. அதாவது இதுவரை இந்த பகுதியில், இந்த அரசு மருத்துவமனையில் கொரோனா பேரிடர் காலத்தை தவிர்த்து இது போன்ற எந்த ஒரு சம்பவம் நடந்ததில்லை. இது போன்ற உச்சக்கட்ட பரபரப்பு சூழல் ஏற்பட்டதே இல்லை என்று இந்த கரூர் வாசிகள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் உறவினர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுகுரலும் நமக்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் உயிரிழப்புகள் அதிகப்படியாக ஆகும் என்று கூறுகிறார்கள். குழந்தைகளுடைய வாயில் நுரை தள்ளிய பிறகு ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைய கூட முடியாத அளவுக்கு ஏராளமான கூட்டம் அங்கே சம்பவ இடத்தில் கூடியிருந்தது. அதாவது விஜய் பேசக்கூடிய அந்த இடத்திலே கூடியிருந்ததை நாம் பார்த்தோம். அந்த இடத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வந்த பிறகு ஏறத்தாழ அரை மணி நேரம் அந்த இடத்திலிருந்தே வெளியே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம், அவ்வளவு கூட்டமாக இருந்தது. இப்பொழுது கூட அந்த கூட்டம் கலைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏறத்தாழ 3000-4000 செருப்புகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலை கூட பார்க்க முடிந்தது. அவ்வளவு இறப்புகள் நேர்ந்த பிறகு இந்த இறப்பிற்கு எங்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என்று மருத்துவமனை வெளியிலே பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் உச்சக்கட்ட பரபரப்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த மருத்துவமனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது முன்னாள் அமைச்சர்
செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய குழந்தைகளையும் முதியவர்களையும் பார்த்து அவர் நலம் விசாரித்து கொண்டு வருகிறார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான், மறுபுறம் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பரபரப்புகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுபாஷ் காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த ஐசியூ கேட்டை பூட்டி இருக்கிறார்கள், இரும்பு கதவுகளை பூட்டு போட்டு போலீசார் பூட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதோ ஒளிப்பதிவாளர் சுபாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இறந்த குழந்தையினுடைய தாயார் அழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு உச்சகட்ட பரபரப்பு நிலையில் தான் அரசியல் பிரமுகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு குழந்தையை தற்போது அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு கூட வழிவிட கூட இங்கே கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நெல்சன்.